வணக்கம். திமுகவின் தலைவர் ஸ்டாலின் வீட்டில் அதிரடியான விசாரணை. முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இழந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மன உளைச்சலில் கிட்டத்தட்ட மக்களிடம் பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் அவர் ஆளும் தாவேகாவை பற்றி விமர்சனமும் செய்து வருகிறார். முதல்வராக விஜய் அவர்கள் இன்னமும் 30 நாட்கள் கூட பூர்த்தியாகவில்லை. அதற்குள்ளாக சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாக மாறிவிட்டது என்று திமுக கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? 6 மாதங்கள் அமைதியாக இருப்பதாக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் 30 நாட்கள் கூட முழுமையாக இவர்கள் அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் மாதம் மாதம் வழங்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் கொடுக்கின்ற கமிஷன் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால்தான் தற்பொழுது திமுக ஒட்டுமொத்தமாக எப்படியாவது விஜய் அவர்களது ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்கான ஒட்டுமொத்தமான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. மேலும் நேற்று திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதல்வர் விஜய் அவர்கள் வருகை தந்திருந்தார். அப்பொழுது அவர் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவியது. இனியும் என்னை நெருங்கினால், என் மீது அவதூறுகளை பரப்பினால் நிர்வாகம் பொறுப்பில்லை என்பதற்கேற்ப பேசியிருந்தார். இது சமூக வலைதளங்களில் ஒட்டுமொத்தமாக மிகவும் மோசமான முறையில் மாறியுள்ளது. கிட்டத்தட்ட ஏனென்றால் திமுக கடந்த ஆட்சியில் தற்கூரிகளை பற்றி பேச நாங்கள் நேரம் ஒதுக்கவில்லை என்று பேசியிருந்தார்கள். அப்பொழுது களத்தில் தாவேகா போட்டியே இல்லை என்று பேசி அங்கிருந்து சென்று விட்டார்கள். மாஜி அமைச்சர்களாக இருந்த சேகர் பாபு, பொன்முடி, கிட்டத்தட்ட தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் இந்த தமிழகத்தில் மக்களின் ஆதரவுகளை பெற்று முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 24 மணி நேரமும் திமுக விஜய் அவர்களை குறை கூறுவதை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். இனியும் என் மீது அவதூறுகளை பரப்பினால் நிச்சயம் நிர்வாகம் அதற்கு பொறுப்பில்லை என்பதை நேரடியாகவே திருச்சி கிழக்கில் பதிலளித்து விட்டார். இதை கவனமாக நாம் கையாள வேண்டும். நிர்வாகம் பொறுப்பில்லை என்பதற்கேற்ப பேசியது மிரட்டலா என்று கேட்டால் மிரட்டல் கிடையாது. இங்குதான் விஜய் அவர்களது அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் 35 பக்கங்கள் கொண்ட கடிதங்களை கொடுத்துள்ளார். விஜய் அவர்கள் அனுமதியும் வழங்கியுள்ளார் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் அது செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான். அதேபோல துரைமுருகன் மீதும் KN நேரு அவர்கள் மீதும் ஏன் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் மீதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதங்களை கொடுத்து அனுமதி வழங்க வேண்டும் விசாரணை நடத்துவதற்கு என்று கோரினால் நிச்சயம் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கே சென்று விசாரணை நடத்தக்கூடிய அளவிற்கான மாற்றங்களையும் தமிழக அரசியலில் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார். இது சமூக வலைதளங்களில் பதற்றமான சூழலையும் உருவாக்கும். தற்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் மைசூருக்கு சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் மனதளவில் பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்ப உறுப்பினர்கள் மைசூருக்கு சென்று அமைதியாக அங்கு இருந்துவிட்டு ஜூன் 3ஆம் தேதி தமிழகம் வர உள்ளனர். ஆனால் ஜூன் 4ஆம் தேதியே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஸ்டாலினை விசாரணைக்கு நடத்த ஏற்பாடுகள் செய்ய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எங்கு சென்றாலும் இனி நிம்மதி கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தற்கூரி என்று கூறி கடுமையான விமர்சனங்கள் தாவேகாவின் ஆட்சிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் திமுக செய்கின்ற அந்த மோசடிகள் தான். ஜென்சி மீட்டிங் என்று கூறி வயதானவர்களை அழைத்து வந்து திமுக எங்களிடம் ஜென்சி பசங்க இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது அடுத்த 5 ஆண்டுகள் தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஜென்சி பசங்க உங்களுக்கு இருக்கிறார்கள் என்றால் தேர்தல் நேரத்திலேயே அதை பேச வேண்டியது தானே. மக்களது குறைகளை பற்றி பேச வேண்டியது தானே. திமுக ஊழல்வாதி என்று விஜய் அவர்கள் கூறிய பொழுது திமுக ஊழல்வாதி இல்லை என்று ஜென்சி பசங்க பேச வேண்டியதுதானே. அப்படி பேச முடியுமா? நிச்சயமாக திமுக ஊழல் செய்யவில்லை என்பதை எந்த ஒரு திமுகவின் நிர்வாகியும், ஏன் அடிப்படை உறுப்பினர்கள் கூட திமுக ஊழல் செய்யவில்லை என்பதை கூற முடியவே முடியாது.
தாவேகா நிச்சயம் கூறலாம். ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை, அவர்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். அவர்களது செயல்பாடுகள் இன்னும் மக்கள் நேரடியாகவே பார்க்கவில்லை. ஏன் 1 மாதங்கள் கூட முடியவில்லை. அதற்குள்ளாக இவ்வளவு பெரிய அநியாயங்களை திமுக செய்கிறது என்றால் மக்கள் நிச்சயம் அதனை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நீங்கள் எத்தனை திமுகவின் ஜென்சி மீட்டிங்கை நடத்தினாலும் அங்கு வயதானவர்கள் தான் இருப்பார்கள். அதே சமயம் நீங்கள் உங்களது திறமை பேச்சுக்களை இளம் தலைமுறையினர்களை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம். ஆனால் அவர்களது பேச்சுக்கள் நியாயமாக இருக்க வேண்டும். இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகாவின் ரமேஷ் அவர்கள் நேற்று ஒரு வார்த்தை கூறியிருப்பார் திருச்சி கிழக்கில். இனி வரக்கூடிய எதிர்கால அரசியலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்கும் என்பதை பேசியிருப்பார். அதற்கு அவர் கூறியதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் பணத்தை வைத்து அரசியல் செய்யவில்லை. எங்களது 5 ஆண்டுகளது திட்டங்கள் மக்களது பணிகளை பார்த்து அவர்களை எங்களுக்கு 200 தொகுதிகளுக்கு மேலான வாய்ப்புகளை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். கரப்ஷன் இருக்க மாட்டாது, கரப்ஷனை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். கிட்டத்தட்ட இளம் தலைமுறையினர்களுக்கான அரசியலை பார்த்துதான் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் இனி நமக்கு வாய்ப்புகள் இருக்காது என்ற அச்சத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற மாஜி அமைச்சர்கள் பயத்தில் இருக்கிறார்கள். மேலும் KN நேரு அவர்கள் தற்பொழுது பதவியிலிருந்து விலகிவிடலாமா என்றும் கூறி வருகிறார்கள். பொன்முடி அவர்களுக்கும் அதே நிலைமைதான். துரைமுருகனின் பொதுச் செயலாளர் பதவியை பறித்து இளம் தலைமுறையினர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது அரசியல் களமே முற்றிலும் மாறிவிட்டது. விஜய், உதயநிதி, தற்பொழுது அண்ணாமலை போன்ற நபர்கள் புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் விஜய் அவர்களுக்கான ஆதரவுகளும் உதயநிதி அவர்களுக்கான ஆதரவுகளும் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்கினால் நிச்சயம் அவர்களுக்கான ஆதரவுகளும் நிச்சயமாக இருக்கும். இதனால் நிச்சயம் களத்தில் யார் நல்லது செய்கிறார்கள் என்பதை மக்கள் கவனமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் சட்டமன்றத்தில் நேரலையே 4 மணி நேரம் 1.5 கோடி பேர் பார்த்துள்ளார்கள் என்பதை நேற்றே நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆனால் அதைத்தான் முதல்வர் விஜய் அவர்களும் திருச்சி கிழக்கு தொகுதியின் பொழுது பேசியுள்ளார். தற்பொழுது விசாரணையின் பொழுது ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கே சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினால் பயத்தில் ஸ்டாலின் அவர்கள் உளறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அவரால் தனியாக 10 நிமிடங்கள் பேச முடியாது, ஒருவரது உதவி இல்லாமல். வயது மூப்பின் காரணம்தான், அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அவர் சில உண்மைகளை கூறிவிட்டால் அது சபரீசனையாக இருந்தாலும் சரி, அவரது மகன் உதயநிதியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கூட்டணியிலேயே சேர்க்கவில்லை, அது ஒரு கட்சியாகவே நாங்கள் பொருட்படுத்தவில்லை என்று விஜய் அவர்கள் பேசியதையும் சரியா தவறா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். ஏனென்றால் விஜய் அவர்கள் கூறுவது அனைத்தும் சரி என்று நாம் கூறவில்லை, சில தவறுகள் இருக்கலாம், அதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, முதல்வர் விஜய் அவர்கள் நிர்வாகம் பொறுப்பில்லை என்று கூறியது சரியா தவறா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.